திறன் பேசி ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். திறன் பேசி ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய மாற்றம் இருக்குது. இந்த மாற்றம் உண்மையிலே நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷம்தான் 4 முக்கியமான கிரக பயிற்சி இருக்குது. இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார், கண்டச்சனியாக வர்றார். அடுத்து இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த குரு பகவான் பயிற்சியாகி ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ல் இருந்தவர் 6க்கு வர்றார். கேது உங்கள் ராசியில் இருந்தவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றம். அப்படி பார்க்குற போது இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் மாறி இருக்காங்க, இவங்க எந்த வீட்டிலேருந்து எங்கே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு, இவங்க எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்குறாங்க, இதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பலன்களை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள், குரு பகவானால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள், ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள், இதெல்லாம் முதல்ல பார்க்குறோம். என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள், அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அல்லது எப்படி வெற்றி பெறுவது, இதை தான் நம்ம இப்போ பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6லேருந்து 7க்கு கண்டச்சனிக்கு வர்றார். கண்டச்சனின்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். முதல்ல அவருடைய பார்வையை பார்ப்போம். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். எப்பயுமே ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுங்க. இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிரகம் நம்மளை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, சனி பகவான் செஞ்சால் குரு செய்ய மாட்டார், குரு செஞ்சால் ராகு செய்ய மாட்டார், ராகு செஞ்சால் கேது பகவான் செய்ய மாட்டார். அப்போ எல்லாவது ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் அத்தனை பேரும் வாழ்ந்தாகணும். அப்படி பார்க்குற போது சனி கண்டச்சனியாக இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுங்க, தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். எத்தனை பேரால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும், அதுதான் முக்கியம். ஆக பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. உங்களுக்கும் கண்டச்சனி இருக்கான பிரச்சனை இருக்குது, அதில் நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு. அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம், லக்குன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்குற போது சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 2025 மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது. என்னுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், நான் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அத்தனைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணுங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த காலங்களில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கலையோ உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குற உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தபடியாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார். அப்போ உங்கள் ராசியை பார்க்குற போது சனி பார்த்தாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். முதல்ல இதிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மெயின் வேலையை நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த அளவுக்கு லைஃப்பில் இந்த வருஷம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த வேலையுமே நாளைக்கு பார்ப்போம் நாளானைக்கு பார்ப்போம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிங்க, கண்டிப்பாக இந்த பலன் அத்தனையுமே ஃபெயிலியர் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். சனி நாளில் எந்த அளவுக்கு உங்களை சோம்பேறித்தனப்படுத்துவாரோ அந்த அளவுக்கு படுத்துவார்.
எந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளுக்கு தெளிவில்லாமல் இருப்பாரோ அந்த அளவுக்கு பண்ணுவார். நீங்கள் தான் எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும், எது நன்மை, எது தீமை, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கணும். நீங்கள் தான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வருஷம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு. அவங்களே நல்லது செய்வாங்க, அவங்களே கெட்டது செய்வாங்க. இது கிரகங்களுக்கும் விதி வழக்கு இல்லை. அதே மாதிரி பார்க்குற போது இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 4ஆம் இடம் இல் ஹெல்த், உடல் ஆரோக்கிய குறைவு, இதையே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்குற போது சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நான் விவசாயத்தில் இருக்கிறேன், எனக்கு பெரிய லெவலில் ஏதாவது மாற்றம், வருமானம், லாபம் கிடைக்குமானா இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்குது. அதுக்கப்புறம் சனி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் குரு 9லேருந்து 10க்கு வர்றார். அந்த காலகட்டங்களையும் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்சாக இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அத்தனையும் காப்பாற்றப்படும். ஸோ அந்த காலங்களில் குரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். சனியும் 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறவங்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இயற்கையிலே அமையும். ஸோ அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்க ஆரம்பிக்கலாம். அந்த காலத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. அடுத்தபடியாக குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலைட்டான விஷயம், மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் நல்ல ஒரு பெரிய விஷயங்கள். யாரெல்லாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ உங்களுக்கு பெட்ரு ஜாப் எப்போ கிடைக்குதுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உண்டு. அதுலேயும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ராகும் பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எம்என்சியில் இருக்கேன், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தாச்சு, எனக்கு எதாவது நாள்னா நல்லாயிருக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களுக்கு வேலையில் முயற்சி பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். நல்லதொரு வேலை, நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேலை போனால் கூட மறுபடியும் பெட்டர் ஜாப் மே மாதத்துக்கு அப்புறம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காலங்களில் யாரெல்லாம் என்னுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தா கிடைக்கும், இன்சென்டிவ் எதிர்பார்த்தா கிடைக்கும், குறிப்பாக இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தாலும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்லேயே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான காலகட்டங்கள், இதெல்லாம் குருவால் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நன்மைகள். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ அவ்வளவும் ஜெயிப்பீங்க. தேவையில்லாமல் அந்த காலத்தில் நீங்கள் கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு பணம் கடனாக கிடைக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு நன்மைகள். அது இல்லாமல் அந்த காலத்தில் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்குகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இது எல்லாம் உண்டு. ஸோ இந்த காலங்களில் ராகுவும் உங்களுக்கு மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். ராகு பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த காலங்களில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மார்ச் 29 அப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. குறிப்பாக 7ல் சனி வரும் காலங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இதெல்லாம் நமக்கு இந்த வருஷத்தால் நடக்கக்கூடிய நற்பலன்கள். ஆக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருவார். குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில்
மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த காலங்களில் உடலில் இனம் காண முடியாத வியாதி, பெரிய லெவலில் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் இந்த காலங்களில் ஹெல்த் விஷயத்தில் கவனம். குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, சளி தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். கடன் கிடைக்குதுங்கிறதுக்கு கடன் வாங்காதீங்க. இல்லைன்னா இந்த காலங்களில் நோயுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். கடனுடைய தன்மையும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மே மாதத்துக்கு அப்புறம் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் எவ்வளோ பெரிய உயர்ந்த வேலையில் இருந்தாலும், உயர்ந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்பது உங்களுக்கு இருக்காது. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இது அத்தனையிலையும் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள். ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது அத்தனையும் இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பலன்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா எதிர்மறையான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுக்கு 7ல் சனி, உடம்பில் எப்பயுமே இந்த வருஷத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் இம்யூனிட்டியை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதெல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் இதிலேருந்து விடுபடுவதற்கு முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. அடுத்தபடியாக உங்கள் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடியவரை. அது இல்லாமல் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான தெய்வம். அது மட்டுமல்ல, பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வழிபாடு, இந்த தெய்வ அனுகூலத்தால் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.